தந்தை மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வைத்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய சேனாதிபதியாகவே இப்பொழுது வந்தேன் என்று சொல்லவே யோசுவா முகங்குப்புற விழுந்து பணிந்து, என் ஆண்டவர் அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான். கர்த்தருடைய சேனாதிபதியாகிய யோசுவாவிடம், உன் கால்களில் இருக்கும் பாதரட்சையை கழட்டி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்தமானது என்றான். யோசுவா அப்படியே செய்தான். அன்பு இறை மக்களே, இன்றைக்கு திருச்சபையிலே இருக்கின்ற நிலை, சபைகளிலே இருக்கின்ற நிலை, ஆலயங்களிலே இருக்கின்ற நிலை, அதிகாரம் செய்கின்றவர்களிடையே இருக்கின்ற நிலை, ஊழியர்களிடையே இருக்கின்ற நிலை, ஊழியர்களை நிர்வகிக்கும் ஸ்தானாதிபதிகளிடம் இருக்கின்ற நிலை எல்லாமே ஒரு கேள்விக்குறியோடு தான் அமைந்திருக்கிறது. அந்த கேள்விக்குறி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஆலயங்கள், சபைகள், நிர்வாகங்கள் எல்லாமே இயேசுவிடம் மனிதனை அழைத்து வர வேண்டும் என்ற உன்னத பணியை செய்ய வேண்டும். இங்கே அவன் வெளியே வந்து யோசுவா பார்த்தவுடனே கடவுளின் சேனாதிபதியாக நிற்கிறேன் என்று சொன்னவுடனே அவன் முன்பாக முகங்குப்பர விழுகிறான். இயேசு கலிலேயா கடலருகே வந்து பேதுருடைய படகை பார்த்து ஒன்றுமே அகப்படவில்லை என்று சொன்னவுடனே, ராத்திரியில் நீ ஆழத்தில் கொண்டு போய் போடு, முழுவதும் கண் விழித்தோம் ஐயா, முழுதும் நாங்கள் பாடுபட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை, அப்பொழுது நீ ஆழத்தில் கொண்டு போய் போடு. அவன் வந்தவுடனே வலைகள் கிழியத்தக்கதாக பிடித்தான். இந்த வல்லமையை, இந்த அற்புதத்தை அறிந்தவன் அவன் இயேசுவினுடைய கால்களில் விழுந்தவனாக முகங்குப்புற விழுந்து அவரை பின்பற்றி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 1:43 பிலிப்பு என்னை பின்தொடர்ந்து வா என்று ஆண்டவராகிய இயேசு சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசுவிடம் மக்களை அழைத்து வர வேண்டியவர்கள் இந்த திருச்சபையினுடைய தலைமை. அது ஊழியராக இருக்கட்டும், சபை மக்களாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், பணியாளராக, மக்களை இயேசுவிடம் அழைத்து வர வேண்டியவர்கள். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய தலையாய கடமையினுடைய, ஒரு நிர்வாகி, ஒரு பொறுப்பாளர், ஒரு மெய்ப்பனுடைய தலையாய கடமை கிறிஸ்துவை பிறருக்கு அறிமுகம் செய்வது, அவர்களை அவரிடம் அழைத்து வர வேண்டியதுதான் அவனுடைய தலையாய கடமை. இதுவே திருச்சபையினுடைய அடையாளம். எரியாமல் இருக்கும் நெருப்பு இன்றைக்கு இழந்துவிட்ட தன்மை. இன்றைக்கு எமில் பார்னர் என்று சொல்லுகின்ற அந்த அறிஞர் சொல்கிறார், திருச்சபை இன்றைக்கு எரியாமல் நெருப்பு இல்லை, நற்செய்தி அறிவிப்பு இல்லாமல் திருச்சபை இல்லை என்று சொல்கிறார் எமில் பார்னர். அந்த மனிதர் சொல்லுகிற கூற்றுக்கு அடிப்படை காரணம், இன்றைக்கு இந்த யோசுவா முகங்குப்புற விழுந்தானான். அந்த அப்போஸ்தலனாகிய பிலிப்புவை ஆண்டவராகிய இயேசு என்னை பின்தொடர்ந்து வா என்று யோவான் 1:43 சொல்லப்பட்டது போல, இன்றைக்கு திருச்சபையினுடைய தலைமை அங்கமாக இருக்கிற, திருச்சபையின் தூணாக இருக்கிற மக்கள் கடவுளிடத்தில் முகங்குப்புற விழ வேண்டியவர்கள். திருச்சபையினுடைய குழுவினர், ஆலோசனை குழுவினர் அங்கே முகங்குப்புற கடவுளிடத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் சொல்லும் என்று சொன்னபோது, அந்த மனிதன் சொன்னபோது, நீ நிற்கின்ற இடம், அன்றைக்கு மோசேக்கு ஆண்டவர் சொன்னது போல, நீ நிற்கின்ற இடம் பரிசுத்தமான இடம், இந்த திருச்சபை என்பது பரிசுத்தமான இடம், இதை இன்றைக்கு சொகுசு விடுதியாக மாற்றிவிட்டது தான் காரணம். ஆகவே நம்முடைய திருச்சபையினுடைய துரதிர்ஷ்டமான அந்த நிலை என்னவென்று சொன்னால், இன்றைய திருச்சபை, இன்றைய ஆலயங்கள் தன்னுடைய சொகுசு வட்டத்திற்குள் சிக்கி கிடக்கிறது, சின்னாபரணமாகி கிடக்கிறது. நற்செய்தி பணி செய்ய வேண்டிய சவால்மிக்க பணியாக இருந்தாலும் அந்த பணியில் உண்மையான நிறைவும் கிறிஸ்தவ வாழ்வும் மேன்மையும் அடங்கியிருக்கிறது என்பதை உணராத பலர் தங்களுடைய வாழ்வை ஒரு குறுகிய வட்டத்திற்குள், ஒரு ஜாதிக்குள்ளாக, ஒரு இனத்துக்குள்ளாக, ஒரு மாவட்டத்துக்குள்ளாக, ஒரு பகுதிக்குள்ளாக, ஒரு மண்டலத்துக்குள்ளாக தாங்களே குறுக்கி கொண்டு வாழ்வதுதான் இன்றைக்கு திருச்சபை விரிவடையாமல் இருக்கிற காரணம். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே,
அந்த யோசுவாவுக்கு வெளிப்பட்ட சேனைகளின் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பட்டிருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு இந்த யோசுவாவைப் போல முகங்குப்புற விழுந்து, கடவுளே நீர் என்ன சொல்லும் நான் கேட்கிறேன், நான் நிற்கின்ற இடம், நீர் கொடுத்திருக்கிற இந்த அரியாசனம், நீர் கொடுத்திருக்கிற இந்த அறை எல்லாமே கடவுள் நீர் எனக்கு கொடுத்த பிச்சை. இந்த பிச்சையினாலே நான் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தேவையானதை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் நினைத்தவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், நிலைப்பாடு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறேன், நேர்மை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறேன், பிறருடைய கஷ்டங்களை, கவலைகளை, கண்ணீர்களை, தேவைகளை, ஒவ்வொரு ரீஜனுடைய மண்டலங்களுடைய காரியங்களை அறியாமல் போய்கொண்டிருக்கிறேன் என்ற நிலையை ஒவ்வொரு மனிதருக்கும் வெளிப்படுத்தும் சுவாமி. அப்படிப்பட்ட வெளிப்படுதலை இந்த நாளிலே காண கடவுளை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சகல வல்லமை படைத்த ஆண்டவர், ஆற்றல் படைத்த ஆண்டவர், அன்புமிக்க ஆண்டவர், அதிகாரத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் போய் மனிதரை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுகிறேன் என்று அதிகாரம் கொடுத்த ஆண்டவர், அன்றைக்கு யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நீர் அழைத்து நடத்தும்படியாக செய்தவர், அவருடைய கண்களுக்கு நீர் தரிசனமாகி ஊடுருவிய பட்டயத்தோடு, அந்த பட்டயம் வெட்டுகின்ற காரியம், அழிக்கின்ற காரியம், கர்த்தருக்கு விரோதமாக செல்கிறவர்களை தேவன் தரித்து போடுவார், நிர்மூலமாக்கி போடுவார். நான் நிற்கின்ற இடம், நான் நிற்கின்ற அமர்ந்திருக்கிற அறை கர்த்தருடைய ஆலயம், அது பரிசுத்தமான இடம். அதில் அசிங்கத்துக்கோ அனாவசியத்துக்கோ பல்வேறு இடையூறுகளுக்கோ இன்னல்களுக்கோ தன்னுடைய பெருமையை காட்டுவதற்கோ அதிகாரத்தை காட்டுவதற்கோ தன்னுடைய ஜாதியை நிலைப்படுத்துவதற்கோ தன்னுடைய அந்தஸ்தை பெருமைப்படுத்தவோ அல்ல. அது கடவுளுக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும். முகங்குப்புற விழுந்து காலையில் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அந்த பணிக்கு நாம் வருகிறோம் முகங்குப்புற விழுந்து. ஆகவே தான் குருவானவர்கள் அனைவரும் ஆலயத்துக்குள்ளாக சென்றவுடனே வழிவிடத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி செபித்து விட்டு அந்த ஆராதனையின் பாடல் பவனிக்கு கடந்து செல்கிறார்கள். காரணம் என்ன? கர்த்தர் நிற்கின்ற இடம் பரிசுத்தமான இடம், அவர் என்னை அழைத்த இடம் பரிசுத்தமான இடம். அந்த இடத்துல கடவுளே இன்றைக்கு நீர் என்ன சொல்லப் போகிற இந்த ஆராதனை வழியாக என்று குருவானவர்கள் பலிபீடத்திலே சென்று முகங்குப்புற விழுந்து செவித்து விட்டு பாடல் பவனிக்கு ஆயத்தப்படுகிறார். எவ்வளவு உண்மை பாருங்கள் அன்பின் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை, ஆசீர்வாதங்களை இன்றைய நாளிலே நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும். அப்படி கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ள அனுக்கிரகம் செய்யும். கர்த்தருக்கென்று விதைக்கிறவன் கம்பீரமாக அறுப்பான் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பெற்றுத்தாரும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.